தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ராணுவ மெட்ரிகுலேஷன் மாணவியலாகிய நாங்கள் இப்பொழுது டெங்குவை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வந்துள்ளோம். தங்கி பெருக்கெடுத்து நம்மை தாக்குகிறது. இதனால் கடுமையான துளையிடுகிறது. அதனைத்தான் நாம் டெங்கு காய்ச்சல் என்று கூறுகிறோம். இதற்கு ஏதாவது அறிவுரைகள் இருக்கிறதா? முதலில் தலை சுற்றுவது மாதிரி இருக்கும், பிறகு காய்ச்சலாக மாறும், மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கும், பல் ஈறுகளிலிருந்து இரத்த கசிவு ஏற்படும், வாந்தி பேதி என்னும் மருத்துவமனைக்கோ அல்லது தனியார் மருத்துவமனைக்கோ சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமக்கு நோய் பரவிவிடும். சமீபத்தில் நாளிதழ் செய்தி என்ன தெரியுமா? வேதனையான விஷயம். ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு 5 பெண்கள் உட்பட 13 பேர் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அனைவரும் இறந்து விட்டார்கள். ஐயோ பாவம், என்ன கொடிய நோய் இது? ஆமாம்மா, எவ்வளவு கொடிய நோய். இதை விட வேற ஏதாவது செய்தி உண்டா? இருக்கிறது. ஜூன் 27ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு நமது அண்டை மாநிலமான கேரளாவில் 1016 பேர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதில் 16 பேர் இறந்து விட்டனர். 1016 பேர்ல 16 பேர் டெங்கு காய்ச்சலாலே இறந்து விட்டார்களா? அதில் 63 பேர் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். நமக்கும் நாட்டிற்கும் சவாலாக உள்ள லாங் ஸ்லீவ்ஸ் லாங் கடிதல் என்னம்மா? அப்படின்னா என்னம்மா? உடல் முழுவதும் வரையக்கூடிய ஆடை. அதான் உடல் முழுவதும், கை கால் எல்லாம் தெரியக்கூடாது, ஏன்னா ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கணும். அப்படின்னா கொசு கடிக்காது. டவுன்ல எல்லாம் போட்டுக்கறாங்க ஆஃப் ஸ்லீவ், அந்த மாதிரி இல்லாம அப்படி ஃபுல் ஹேண்ட் மாதிரி போட்டுக்கணும். ஓகே, அப்படி போட்டுட்டா கொசுக்கள் இருந்து ஓரளவு நம்மளை பாதுகாத்துக்கலாம். இந்த ஓட மாஸ்க் தடவிக்கலாமா? இந்த கொசு வத்தி யூஸ் பண்ணலாமா? இதெல்லாம் எங்க கிடைக்கும்? மெடிக்கல் ஸ்டோர், மளிகை கடை. ஓ ஐ சி. தேவையான தடுப்பூசிகளையும் போட்டுக்கலாம் மருத்துவமனைக்கு சென்று. உங்கள் பேச்சு மிகவும் நன்றாக இருந்து உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றிமா. ஏதாவது பிளேஜ் எடுக்க போறீங்களா? ஆஹா, இங்க எடுங்க.